ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு லேர்ன் எவ்ரி திங். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பிக்சரை டே மோட்லேருந்து நைட் மோடுக்கு எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறது மொபைல் யூஸ் பண்ணி சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மொபைலில் ஸ்னாப்சீடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டோன்னே இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்னாப்சீட் ஓப்பன் பண்ணால் ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். அதில் ஓப்பன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ப்ளஸ் சிம்பிள் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் போயிட்டு எந்த பிக்சர் வேணுமோ அந்த பிக்சரை நம்ம கேலரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இல்லைன்னா இங்கே கார்னரில் ஓப்பன் சொல்லிட்டு இருக்கோம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கேலரி போயிட்டு ஆஸ் யூஷுவலாக எப்படி ஒரு இமேஜை அப்லோட் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் சைடில் ஒரு பென்சில் ஐக்கான் இருக்குங்களா, அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு டியூன் இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, இந்த டியூன் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை நம்ம எப்படி நான் இங்கே நைட் மோடுக்கு சேஞ்ச் பண்ணுறதுனால நான் இதை மைல்டாக நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். பிரைட்னஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எப்படி பிக்சரை சேஞ்ச் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பிரைட்னஸ் கம்மி பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சேச்சுரேஷன் கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன பண்ணுறேன்னா இங்கே டிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆகிடும். ஓகே ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் இங்கே பென்சில் ஐக்கான் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் கர்வ்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கர்வ்ஸ்ன்ற ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கலர்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னா இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறது மூலிமா நம்ம கொஞ்சம் கலர்ஸை நைட் மோடுக்கோ இல்லை டே மோடுக்கோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இங்கே ஃபஸ்ட்டு ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கும். அதை ஒன் பை ஒன்னாக நம்ம செக் பண்ணிவிட்டு கலர்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஆர்ஜிபி இந்த கலர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஃபுல்லாக பிளாக் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ரெட் கலருக்கு கொடுக்குறேன். ஒன் பை ஒன்னாக நம்ம செக் பண்ணணும். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நைட்டுன்றதுனால நான் ஒரு லேம்ப் லைட் மாதிரி க்ரியேட் பண்ணணுன்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு லேம்ப் லைட் மாதிரி எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே, இப்போ லேம்ப் லைட் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா டிக்குன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இமேஜ் இந்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், இங்கே டாப் ரைட் கார்னரில் ஒரு ஆரோ சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு வியூ எடிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கர்வ்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்னென்னா நம்ம இதுக்கு முன்னாடி கர்வ்ஸில் போயிட்டு என்ன மாடிஃபிகேஷன் பண்ணோமோ அதை மாஸ்கிங் பண்ணிக்கலாம். இப்போ இது கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ரஷ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கர்வ்ஸ் ஆப்ஷன் 100ல் வச்சுட்டு நம்ம இப்போ பாருங்கள், அந்த லேம்ப் லைட் எங்கெல்லாம் எனக்கு வேணும்னா இந்த பில்டிங் ஃபுல்லாக எனக்கு லேம்ப் லைட், ஏன்னா நைட் மோடுக்கு சேஞ்ச் பண்ணுறதுனால எனக்கு இது மட்டும் லேம்ப் லைட்டில் வந்தால் போதுன்றதுக்காக நான் பில்டிங்க்கு மேலே மட்டும் ஜஸ்ட்டு என்னுடைய ஃபிங்கர் யூஸ் பண்ணி அப்படியே எரேஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம ஈஸியாக நம்ம மொபைல் யூஸ் பண்ணியே இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஃபோட்டோஷாப் பண்ணிக்கலாம். ஓகே,
இப்போ அப்ளை பண்ணியாச்சு. நான் பில்டிங்க்கு மட்டும் இப்போ அப்ளை பண்ணிட்டேன். ஜூம் பண்ணிவிட்டு எங்கே அப்ளை ஆகாமல் இருக்கோ அதெல்லாம் செக் பண்ணி ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். அவ்வளோதான், இது முடிஞ்சது. இப்போ வந்து நான் வந்து இங்கே ரைட் கிளிக்கு வந்து கொடுத்துக்கிறேன். இதை கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். திரும்பியும் வந்து பேக் போயிடுங்க. பேக் போயிட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எப்படி இருந்தது, இப்போ பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்கையை வந்து சேஞ்ச் பண்ணணும். தென் வந்து கீழே இருக்கிற இந்த கிரேஸ் ஃபீல்டை வந்து இதையும் நான் கலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி நைட் மோடுக்கு ஏற்ற மாதிரி நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். இது எப்படி பண்ணுறதுன்னா திரும்பவும் அகெயின் வந்து நம்ம இந்த பென்சில் ஐக்கன் கிளிக் பண்ணி கர்வ்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு திரும்பவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஸ்கை என்ன கலர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நைட்டுன்றதுனால நான் கொஞ்சம் டார்க்காக கொடுக்குறேன். ஒன் பை ஒன்னாக இப்படி கொடுத்துக்கோங்க. ஓகே. இப்போ கொடுத்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட்டு ஆரோ சிம்பிள் கிளிக் பண்ணி வியூ எடிட்ஸ்க்கு போயிட்டு கர்வ்ஸ் ஆப்ஷன் லாஸ்ட் பண்ணதை வந்து நான் மாஸ்கிங் பண்ண போகிறேன். இப்போது ஸ்கைக்கு மட்டும் போயிட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் கலரை. இந்த மாதிரி நம்ம ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணிட்டா மாஸ்க் ஆகிடும். ஜூம் பண்ணி இப்போ எங்கெல்லாம் வந்து அப்ளை ஆகலையோ அங்கெல்லாம் கொஞ்சம் ஜூம் பண்ணி ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. ஓகே. அவ்வளோதான், எல்லாமே கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரேஸ் ஃபீல்டு வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரீஸ், இந்த கலர்ஸை வந்து நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ நான் டிக் கொடுத்துக்கிறேன். டிக் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். பேக் போயிட்டு திரும்பவும் வந்து எனக்கு கிராஸஸ் வந்து கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ திரும்பவும் கர்வ்ஸ் போயிட்டு ஒவ்வொரு ஆப்ஷனாக கிளிக் பண்ணிக்கிறேன். எப்படி வேணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் கலர்ஸை. ஓகே. இந்த மாதிரி வந்தால் போதும்னு சொல்லிவிட்டு நான் இப்போ வந்து ரைட் கிளிக் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு திரும்பவும் வந்து எடிட்டில் போய்ட்டு வியூ எடிட்ஸ் கொடுத்துட்டு கர்வ்ஸில் போய்ட்டு மாஸ்கிங் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட்டு இந்த கிராஸ் ஃபீல்ட்ஸுக்கு மட்டும் கொடுக்குறேன் க்ரீன் கலர். அப்ளை பண்ணிவிட்டு ஜூம் பண்ணி எங்கெல்லாம் அப்ளை ஆகலையோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க.
தென் இப்போ வந்து ஓவர் வியூ வந்து பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஓகேவா இருந்ததுன்னா கீழே வந்து டிக் ஆப்ஷன் இருக்குங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், ஃபைனல் அவுட்புட் நம்மளுக்கு இப்படி தான் இருக்குது. டேலேருந்து நைட் மோடுக்கு நம்ம ஈஸியாக ஸ்னாப்சீட் மூலமாக எப்படி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.